குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நம்மளுக்குள்ள ஒரு தெளிவே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தானியேலுக்கு அங்க ஒரு தெளிவை உண்டாக்குகிறார். அவரோட வாழ்க்கையில ஒரு தெளிவை உண்டாக்குகிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட தெளிவில்லாம அதை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை குறிச்சாலும் நமக்கு தெளிவில்ல. பிள்ளைகளை நடத்துகிற காரியத்துல தெளிவில்ல. ஒரு தொழில்ல நம்மளுக்கு என்ன செய்யல, தெளிவில்ல. ஒரு திருமண காரியத்தை பிள்ளைகளுக்கு நடத்துகிற காரியத்துல நம்மகிட்ட என்ன செய்யல, தெளிவில்ல. நம்மளால தெளிவு எடுக்க முடியல. ஆனா அந்த தெளிவை கொடுக்கிறது யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன்னா அந்நாள் அன்னைக்கு 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல எடுத்து வாசித்து பார்த்தீங்களா, அந்நாளுங்கிற ஒரு சகோதரி எத்தனையோ வருஷம் பண்டிகைகள் கொண்டாட போறாங்க. எத்தனையோ வருஷம் அங்க போய் பண்டிகைகளை ஆசரித்து கொண்டு வராங்க. ஆனா அந்த சகோதரிக்குள்ள ஒரு தெளிவு என்ன செய்யல, வரல. அன்றைக்கு அவளோட சக்களத்தை அவளை விசனப்படுத்தும் போது அவளுக்குள்ள ஒரு தெளிவு வருகிறது. இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவ ஆலயத்துல போய் மனம் கசந்து அவ ஜெபிக்கிறத நம்ம என்ன செய்தோம், பாக்குறோம். கர்த்தர் மனம் கசந்த பிறகு அவ ஜெபித்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தேவன் அவள் மேல கடாட்சித்து அவளுக்கு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுக்கிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 5 பிள்ளைகளை அவள் பெற்றெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூட அருமையா இந்த தேவ வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தெளிவு இல்லையா? அந்த தெளிவை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தெளிவு நம்ம வாழ்க்கையில இருந்தா தான் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். நானும் கூட அப்படித்தான் 2003 தெளிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தேன். தெளிவே இல்லை. என்னுடைய குடும்பத்துல அவ்வளவு ஒரு பாடு கஷ்டங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே ஒரு தெளிவில்லையே, நான் எப்படி ஓட, எப்படி குடும்பத்தை நடப்பேன், எப்படி இந்த பிள்ளைகளை 3 பிள்ளைகளை தந்திருக்கிறீங்களே எப்படி நடத்தன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மனம் கசந்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எங்க குடும்பத்துல தேவன் பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்து தேவன் ஒரு ஊழியத்தை தந்து கூட அவர் நடத்தி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலேயும் கர்த்தரோட ஆண்டவரே உங்க அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டுப்பா, தெளிவு உண்டாக்குங்கப்பா. எந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் தெளிவில்லாம இருக்கிறாங்களோ அதை நம்ம பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுத்து கர்த்தர் நீர் வழி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்க பெற்ற அன்பை, நாங்க பெற்ற ருசிய ஆண்டவரே இந்த ஜனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.